நம்ம வீட்டுல லேடிஸ் சாப்பாடு செய்யலாம்ல, அடுத்த ஆப்ஷன் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஹோட்டல் போறதுதான். சோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு நானே ஹஸ்பண்ட் என் பையன் 3 பேருமே கிளம்பிட்டோம். எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் பிலால் தான். குரோம்பேட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிலால் ஹோட்டல் தெரியாம இருக்காது. அந்த சைடு போனாலே பிரியாணியோட வாசியும் பரோட்டா குருமாவோட வாசியும் அப்படி தூக்கும். எனக்கு வந்து அங்க ரொம்ப பிரியாணி தான் பிடிக்கும். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு வந்து அங்க பரோட்டா குருமா தான் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. சரி ஓகே, 2 பேரோட ஃபேவரட் ஸ்பாட் அதுன்னு சொல்லிட்டு அங்கே நாங்க கிளம்பிட்டோம். அங்க போயிட்டு என் பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தான். அந்த ஸ்வீட் அவன் வந்து எப்படின்னா பிரியாணி பரோட்டா குருமா டேஸ்டா இருக்குது சாப்பிடாம அங்க வந்து பிரெட் அல்வா விற்கும், அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கான். சரி ஓகே, ஃபைனலா டிசைட் பண்ணி என்ன பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பீஃப் பிரியாணியும் என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா குருமாவும் வாங்கிக்கினாரு. பிரியாணி பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி விட அந்த பீஃப் பிரியாணி இருக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட், அப்படியே ஜூஸியா அதை பார்க்கும் போது நல்லா செம்மையா இருந்தது. எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே நாக்கு ஊறுது. இந்த பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் பார்த்தா என்னோட தொப்பை கொஞ்சம் பெருசாயிடும். சோ அதனால நிறைய சாப்பிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பரோட்டா மேல அந்த குருமா ஊத்தி அப்படியே ஒரு பெசஞ்சு அப்படியே அந்த லேயர் லேயரா எடுத்து சாப்பிடும்போது என்னால ஆசை பொறுக்க முடியல. கூட நான் அதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்னோட பிரியாணி அவர்கிட்ட கொடுத்து பரோட்டா குருமா நான் வாங்கி சாப்பிட்டேன். ஃபைனலா அந்த டேஸ்ட் சாப்பிட்டுட்டு வேற லெவல். அங்க கூட்டம் எப்படிதான் வரணும் தெரியாது, குட்டியோண்டு இடம் தான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஒரு வழியா நாங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு என் பையனுக்கு ஒரே ஒரு வாய் மட்டும் தான் ஊட்டினா, அவனுக்கு காரம் தாங்கல. அதோட நாங்க 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை நாங்க கிளம்பிட்டோம். சோ இந்த மாதிரி பிளாக்ல தொடர்ந்து இனிமே நம்ம சேனல்ல அப்டேட் ஆகும். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நம்மளோட பிளாக் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகும். சோ உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன். சோ கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ், பாய்.